Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. இன்னைக்கு வீடியோல நான் இந்த மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணனும்ன்றதை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து ஒரு சாஃப்டான பிங்க் கலர் மேக்கப் லுக். நீங்கள் வந்து பிங்க் saree கட்டிட்டு போகிறீங்கன்னா இந்த மேக்கப் லுக் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மிஸ் கிளியரோட இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு நான் வந்து அவுட்லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஐப்ரோஸ் டிஃபைண்டாக தெரியறதுக்கு நான் கொஞ்சம் கன்சீலரை என்னோடய ஐப்ரோஸ் கீழேயும் மேலேயும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப நல்லா டிஃபைண்டாக தனியாக தெரியும். இப்போ நான் அந்த கன்சீலரை ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கிறேன். அதை என்னோட எட்ஜ் ஆஃப் தி ஐஸில் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம ஐஷேடோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ என்னோடய லிட்ஸை வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறதுக்கு திரும்ப அதே கன்சீலர் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட ஐஷேடோக்கு ஒரு பேஸாக இருக்கும். இப்போது கன்சீலர் என்னோட லிட்ஸில் இருக்கிற அந்த ஃபைன் லைன்ஸில் போயிட்டு க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாக்லின் ஹில் பேலட்டில் நான் இந்த ப்ளம் ஷேடு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். இதை என்னோட ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சாஃப்டாக பொறுமையாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க இந்த பிங்க் கலர் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு நான் திரும்ப செகண்ட் ட்ரான்சிஷன் ஷேடாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஐஷேடோவை பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது ரொம்ப சட்டிலான லுக் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் அதே ஜாக்லின் ஹில் பேலட்டில் இருக்க இந்த பிங்க் கலர் ஷிம்மரி ஷேட் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு என்னோட இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது அதே பேலட்டில் இருக்க இந்த சில்வர் ஷிம்மரி ஷேட் இருக்கு இல்லையா, அதை என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி என்னோடய லிட்ஸோட மிடில் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிங்கரில் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் பே ஆஃப் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ நம்மளோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு மாமா எர்த்தோட இந்த மாய்ஸ்சரைசர் வச்சு நான் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய லிப் பாம்க்கு வேஸ்லின் எடுத்திருக்கேன். இது வந்து கோகோ ஃப்ளேவர்ட் வேஸ்லின். இதை வச்சு என்னோடய லிப்ஸை நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் NYBயோட இந்த ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். இதை வச்சு என்னோடய ஃபேஸை நான் வந்து ப்ரைம் பண்ணிக்கிறேன். என்னோடய டீ ஜோனில் மெயினாக நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்குமோ அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மோக்கா. இதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் ஆல்ரெடி ஆரஞ்சிஷ் டிண்ட் இருக்கனால நான் வந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வெறும் ஃபவுண்டேஷனோடவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக என்னோடய நெக்லேயும் அப்ளை பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 40 கேரமல். இதை வந்து என்னோடய ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பொதுவாக உங்களோட ஃபேஸில் எங்கெல்லாம் லைட் படுமோ எங்கெல்லாம் ப்ரைட்டாக தெரியணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து LA Girl Pro கன்சீல் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மஹோகனி. இதை வச்சு நான் வந்து கான்டோர் பண்ணிப்பேன். இதை என்னோட சீக் போனுக்கு கீழே என்னோட நோஸ் பிரிட்ஜ் அண்ட் என்னோட ஃபோர்ஹெட் அதுக்கப்புறம் என்னோட டபுள் சின் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோட நோஸ் பிரிட்ஜில் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது ப்ராடக்ட்டை வந்து புஷ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சீக் போனுக்கு கீழே வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ என்னோட நோஸ் பிரிட்ஜில் கொஞ்சமாக அந்த மாதிரி கன்சீலர் போட்டு நான் திரும்ப வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா ஷார்ப்பாக தெரியுன்றதுக்காக.
இப்போ நான் ஃபிட்மியோட இந்த லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளம் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோட லோவர் வாட்டர் லைன் கீழே நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சில்வர் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸில் வந்து இது மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ காஜலுக்கு நான் லாக்மி ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோட லோ வாட்டர் லைனில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஐலைனருக்கு பயோட்டிக்கோட இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஐலைனர் ப்ரஷ் வச்சு நான் ஒரு விங் லைனர் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐலாஷ் கலர் எடுத்து என்னோடய லேஷஸ் அந்த மாதிரி ப்ரிப் பண்ணிக்கிறேன். மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் 2 லேஷஸ்லேயும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். ஸோ மஸ்காராக்கு நான் மேப்ளினோட இந்த கொலாசல் மஸ்காரா எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி விகில் பண்ணி என்னோடய லேஷஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸஸ் பவுடரை வந்து நான் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்டர் ஐஸில் டஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஃபேன் ப்ரஷ் வச்சு நான் வந்து டஸ்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோடய நெக்கில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் அங்கே நான் எந்த பவுடர் வச்சும் செட் பண்ணல. இப்போ ப்ளஷ்ஷுக்கு நான் ஷிவானா கலர்ஸோட இந்த அண்ட்ரஸ் யுவர் ஸ்கின் ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஷ் எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட். பிகாஸ் ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நான் ஹைலைட்டருக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பிரிக் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோட சீக் போனில் நான் வந்து ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட நோஸ் பிரிட்ஜ்லேயும் என்னோட நோஸ் டிப்லேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய லிப்ஸ் அந்த மாதிரி மம் பண்ணிவிட்டு என்னோடய கியூபிட்ஸ் போலையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் என்னோட சின்லேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். கடைசியாக என்னோட ப்ரோ போன்ஸ்லேயும் நான் வந்து இதே ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மீனாவோட இந்த லிப் லைனர் எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் ப்ரௌன் ஷேட். இதை வச்சு என்னோடய லிப்ஸை நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு லைட்டான பிங்க் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வெறும் அந்த லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால நான் லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக்கு நான் லாக்மி ஃபோரெவர் மேட் லிக்விட் லிப் கலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து நியூட் பிங்க். ரொம்ப சட்டிலான ஒரு லைட் பிங்க் கலர் இது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.